ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தி ரிலீஜியஸ் எக்ஸாம்ல ஜனவரி 4க்குள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்ட குழுவில் சேராத ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அன்அகாடமில வந்து துவைதம், விசிஷ்ட அத்வைதம், அத்வைதம் அப்படிங்கிற கான்செப்ட் உண்டுல்ல, அது வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கணும்னு தோன்றவங்க வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட்லையும் நான் அதனோட லிங்க்ஸை கொடுக்குறேன். நீங்க அதுல போய் பாருங்க, சரிங்களா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்ட குழுவில் சேராத ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. நகரம் வடக்கத்திய முறை, திராவிடம் தெற்கத்திய முறை, வேசரம் இரண்டும் கலந்தது, கற்பநியாசம் வந்து நிலத்திற்கு உயிரூட்டுதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நகரம் வடக்கத்திய முறைதான் நகரம் அப்படின்னு சொல்லுவோம், தெற்கத்திய முறைதான் திராவிடம் சொல்லுவோம், இந்த இரண்டையும் கலந்ததுதான் வேசரம் அப்படின்னு சொல்லுவோம். கற்பநியாசம் அப்படிங்கிறது வந்து நிலத்திற்கு உயிரூட்டுதல் இல்ல, அதாவது பூமியை உயிர்ப்பிப்பதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு சடங்கு தான் இந்த கற்பநியாசம். அப்போ இதுல கற்பநியாசம் அப்படிங்கிறது தப்பு. 172வது கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் மொழியில் சேராத ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க. திருவெம்பாவை, திருப்பாவை, திருமந்திரம், திருப்பல்லாண்டு. திருப்பாவை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இடம் பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஃபேமஸ் கோவில் எங்க இருக்கு. இப்போ உதய்பூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், காரைக்கால், மங்களாபடா அப்படின்னு கொடுத்திருக்கு. உதய்பூர் அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மீரா. ஸ்ரீவில்லிபுத்தூர் எல்லாத்துக்குமே தெரியும், ஆண்டாள். காரைக்கால் வந்து புனிதவதி, மங்களாபடா வந்து கனோபத்ரே. இதுதான் இதோட ஆன்சர். 74வது கொஸ்டின் பாருங்க, நியத கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒருவர் தம் சகோதரரின் கடமையை செய்வது, ஒருவர் தம் வினை கடமையை செய்வது, ஒருவர் மற்றவரின் கடமையை செய்வது, ஒருவர் தம் தாய் தந்தையாரின் கடமையை செய்வது. அதாவது ஒவ்வொரு கர்மா உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் உள்ள கடமையை செய்யறதுக்கு நியத கர்மா அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம செஞ்ச பாவத்துக்கான கடமையை செய்யறது தான் நியத கர்மா அப்படின்னு சொல்லுவோம். 75வது கொஸ்டின், கர்ம பூமி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. சுகம் அனுபவிக்க, வினை செய்ய, சம்பாதிக்க, துன்பம் அனுபவிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்ம பூமி அப்படிங்கிறது வந்து நம்ம செஞ்ச பாவத்தை துளைக்கிறக்கூடியது தான் கர்ம பூமி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் ஆ, வினை செய்க. 76வது கொஸ்டின் பாருங்க, அபிருத சிக்தி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்மாவையும் கடவுளையும் பிரிக்க இயலாது அப்படின்னு சொல்றதா, இல்ல ஆன்மா தனித்து இயங்குகின்ற தன்மை உள்ளது, கடவுள் சார்ந்து வாழ்பவர், ஆன்மாவையும் உலகத்தையும் பிரிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல வந்து ஆன்சர் அபிருத சிக்தி அப்படின்னு சொல்றது வந்து ஆன்மா வந்து தனித்து இயங்குகின்ற தன்மை உள்ளது, அதுதான் அபிருக சிக்தி அப்படின்னு சொல்லுவோம். இனி 77வது கொஸ்டின், பட்டினத்தாருக்கு சிவபெருமான் தந்த பெட்டியில் இருந்தது என்னதுன்னு கேட்டிருக்கு. ஸ்படிகலிங்கம், ஸ்படிகலிங்கம், மரகத பிள்ளையார், இரண்டும் எதுவும் இல்லை. ஸ்படிகலிங்கமும் மரகத பிள்ளையாரும். அப்போ ஆப்ஷன் இரண்டும். 78வது கொஸ்டின் பாருங்க, ஆகமங்களின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வைகாங்நாச ஆகமம், பஞ்சராட்ச ஆகமம், ஸ்ரௌத ஆகமம், வைஷ்ணவ ஆகமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகமங்களுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்றது வந்து வைஷ்ணவ ஆகமம். 79வது கொஸ்டின், ரிக், யஜு, சாமம் மற்றும் அதர்வண வேதம் இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்கு. வேறு வேறு சம்ஹிதாஸ், வேறு வேறு உபநிடதம், வேறு வேறு பிராமணங்கள், இதில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ரிக், யஜு, சாம, அதர்வண வேதம் இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேறு வேறு சம்ஹிதாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இனி 80வது கொஸ்டின், 10ஆம் திருமுறையாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பாடல் எதுன்னு கேட்டிருக்கு. 10ஆம் திருமுறை அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வரணும் திருமந்திரம். திருமந்திரத்தை தான் 10ஆம் திருமுறையாக சொல்லியிருக்கு. இனி 181வது கொஸ்டின் பாருங்க, சாங்கியாவின்படி மகத், அகங்காரம், 5 தன்மாத்திரங்கள், அத்வைதம், துவைதம், விசிஷ்ட அத்வைதம் அந்த சாப்டர்ல போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோ வந்து நான் கீழே அந்த லிங்க் நான் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், அதுல போய் பாருங்க, சரிங்களா? அப்போ இந்த 5 தன்மாத்திரங்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காரணங்கள் மற்றும் காரியங்கள் இரண்டுமே சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து இரண்டும். இனி 182வது கொஸ்டின், ரடாசய கோபா என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்திரன், சூரியன், அக்னி, வருணன். இதுல வந்து ரடாசய கோபா அப்படின்னு யார சொல்லுவோம் அப்படின்னா சூரியனை தான் சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க, 8 திசை அதாவது அஷ்டதிக்கு பாலகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 8 கொஸ்டின் பார்த்துருந்தோம். அதுல வந்து டைரக்ஷன்ஸை மட்டும் நான் வந்து கொடுக்காம, அதாவது யாரெல்லாம் மட்டும் கொடுத்துருந்தேன். அஷ்டதிக்கு பாலகர்கள் யார் அப்படின்னா அதை வந்து நான் டைரக்ஷன்ஸ் சொல்லிடுறேன், இதுல இல்ல, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதாவது அஷ்டதிக்கு பாலகர்கள்னு சொல்லும் போது மொத்தம் 8 பேர் வருவாங்க. இந்திரன், அக்னி, யமன், நிருத்தி, வாரணன், வாயு, குபேரன், ஈசானன், இப்படி 8 பேர் வருவாங்க. அதுல வந்து இந்திரன் வந்து கிழக்கு திசைக்கும், அக்னி வந்து தென்கிழக்கு திசை,
யமன் தெற்கு திசை, நிருத்தி வந்து தென்மேற்கு திசை, வாரணன் வந்து மேற்கு திசை, வாயு வந்து வடமேற்கு திசை, குபேரன் வந்து வடக்கு திசை, ஈசானன் வந்து வடகிழக்கு திசை. சரிங்களா? இந்த 8 பேர் என்ன அஷ்டதிக்க அதிபர்கள்னு சொல்லியிருக்கு. யாரோ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டைரக்ஷன் சொல்லுங்க மேம் அப்படின்னு. ஸோ வந்து இந்த 8 பேரும் தான் இந்த 8 திசைகளுக்கும் அதிபதிகள். இனி 83வது கொஸ்டின் பாருங்க. காமதேவன், குபேரன், புஷன், அனுமதி. அதாவது நம்மளுக்கு குபேரன் சொன்னோடனே தெரியுதும் செல்வத்திற்கான கடவுள் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப அப்படிங்கிறது செல்வத்திற்கான கடவுள். அப்ப காமதேவன் வந்து அன்பிற்கான கடவுள், குபேரன் வந்து செல்வத்திற்கான கடவுள், பூஷன் வந்து செழுமையின் கடவுள், அனுமதி வந்து மதிக்கடவுள். காமதேவன் அன்பிற்கான கடவுள், குபேரன் செல்வத்திற்கான கடவுள், புஷன் செழுமையின் கடவுள், அனுமதி வந்து மதிக்கடவுள். இனி 84வது கொஸ்டின் பாருங்க. வேள்வியின் பொழுது கடவுளின் இருத்தலையும் பங்கு கொள்வதையும் வேண்டி கடவுளை புகழ்ந்து பாசுரங்கள் படிக்கும் ஒருவரை குறிப்பிடுவது என்னது? ஒருவரை குறிப்பிடுவது என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்கு. உத்கதா, ஹோதா, அத்வர்யு, பிரம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆன்சர் வந்து ஹோதா. 85வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். மகர சங்கராந்தி அன்று வரும் பண்டிகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீபாவளி, ஹோலி, ரக்ஷாபந்தன், பொங்கல் அப்படின்னு கொடுத்திருக்கு. பொங்கல் தான் மகர சங்கராந்தி. 86வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துகையில கொடுத்திருக்காங்க. பாலி தீபிகம், ஹேனோ தீபிகம், மனோ தீபிகம், மானிசம் அப்படின்னு கொடுத்துட்டு அதை வந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லி இருக்கு. பாலி தீபிகம் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பல கடவுள்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் பாலி தீபிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஹேனோ தீபிகம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஒரு நிலையில் ஒரு கடவுளை உயர்வாக கருதும் நிலையை தான் ஹேனோ தீபிகம் அப்படின்னு சொல்லுவோம். மானோ தீபிகம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை தான் மானோ தீபிகம் அப்படின்னு சொல்லுவோம். மானிசம் அப்படின்னு சொல்றது ஒரு பரம்பொருள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை தான் மானிசம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொருக்க சொல்றேன் பாத்துக்கோங்க. பாலி தீபிகம் அப்படின்னு சொல்றது பல கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஹேனோ தீபிகம் அப்படின்னு சொல்றது ஒரு நிலையில ஒரு கடவுளை உயர்வாக கருதக்கூடிய நிலை. மூணாவது வந்து மானோ தீபிகம் அப்படின்னு சொல்றது ஒரு கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. மானிசம் அப்படிங்கிறது ஒரு பரம்பொருள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க அன்அகாடமிலே ஃபாலோ பண்ணுங்க. நான் அதுலயே உங்களுக்கு ரிலேட்டடா வீடியோஸ் போடுறேன். கமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் அதனோட லிங்க்ஸை கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.